நான் சொன்ன காக்கா கழுகு கதையை அப்படியே வேறு மாறி மாற்றி விட்டுட்டாங்க. ரஜினிகாந்த் ஆதங்கம். நான் சொன்ன காக்கா கழுகு கதையை வேறு மாதிரி மாற்றி விட்டிருக்காங்க என்று லால் சலாம் இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஜெயிலர் இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் காக்கா கதையை கூறினார். அப்போது ரஜினிகாந்த் கூறுகையில், காட்டுல பெரிய மிருகங்களை எப்பவும் சின்ன மிருகங்களை தொல்லை பண்ணிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு காக்கா அனைவரையும் தொந்தரவு செய்யும், ஆனால் கழுகு யாரை தொந்தரவும் செய்யாது. காக்கா எப்போதெல்லாம் கழுகுக்கு தொல்லை தருகிறதோ அப்போதெல்லாம் கழுகு எதுவுமே செய்யாமல் மேலே பறந்து போய்விடும். ஆனால் காக்காவால சண்டை போட முடியும், ஆனால் அதனால உயர பறக்க முடியாது. உலகின் உன்னதமான மொழி மௌனம்தான். நான் காக்கா கழுகுன்னு சொன்ன உடனே இவரை தான் சொல்றேன் என்று சோசியல் மீடியால சொல்லுவாங்க. இங்கு குலைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை, இது இரண்டும் இல்லாத ஊரும் இல்லை. நாம வேலையை பார்த்துட்டு நேரா போயிட்டு இருக்கணும் என்றார் ரஜினிகாந்த். இந்த கதையை விஜய் பற்றி தான் சொல்வதாக கூறி சமூக வலைதளங்களில் பெரிய விமர்சனங்களே எழுந்தது. விஜய் ரசிகர்களை ரஜினி ரசிகர்கள் சீண்டுவதும், ரஜினி ரசிகர்களை விஜய் ரசிகர்கள் சீண்டுவதும் என ஜெயிலர் படம் வந்தபோது பெரிய சண்டையே சமூக வலைதளங்களில் நடந்தது. ரஜினி எதை மனதில் வைத்து அப்படி சொன்னார் என்பதையும் அவர் சொல்லவில்லை. விஜயும் இதை பற்றி எங்குமே பேசவில்லை. அதே நேரம் தனக்கு போட்டி என யாரும் இல்லை என்றே கூறியிருக்கிறார். இதனிடையே லால் சலாம் இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் பேசும்போது அன்று சொன்ன காக்கா கதைக்கு விளக்கம் அளித்தார். அது பற்றி ரஜினிகாந்த் பேசுகையில், நான் கூறிய காக்கா கழுகு கதையை வேறு மாதிரி மாற்றி விட்டுட்டாங்க. எனக்கும் விஜய்க்கும் ஏதோ போட்டி என்பது போல பேசுறாங்க. அது என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கிறது. நடிகர் விஜய் என் கண்ணுக்கு முன்பு வளர்ந்த பையன். சின்ன வயதிலிருந்து விஜயை பார்த்து வருகிறேன். தர்மத்தின் தலைவன் படப்பிடிப்பின் போது விஜயின் தந்தை S.A. சந்திரசேகர் என்னிடம் வந்து, என்னுடைய பையன் படித்து வருகிறான், அவனுக்கு நடிப்பின் மீது ஆர்வம் அதிகமாக இருக்கிறது, படித்துவிட்டு நடிக்க வரட்டும், நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் என்று என்னிடம் வேண்டுகோள் வைத்தார். அப்போது நான் விஜயிடம் உங்களால் முடியுமா என்று கேட்டேன். அவரும் என்னால் முடியும் என்றார். அதன் பிறகு விஜய் நடிப்பிற்கு வந்து உழைப்பால் உயர்ந்திருக்கிறார். தற்போது விஜய் நன்றாக நடித்தும் வருகின்றார். அரசியலுக்கும் அவர் தற்போது முயற்சி செய்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தற்போது விஜய்க்கும் எனக்கும் போட்டி என கூறுவது மிகவும் கவலையாக உள்ளது. எனக்கு போட்டி நான் தான் என நடிகர் விஜயே குறிப்பிட்டிருக்கிறார். என் படத்துக்கு நான் தான் போட்டி என நானே கூறியிருக்கிறேன். விஜயை போட்டியாக நான் நினைத்தால் அது எனக்கு மரியாதையாகவும் கௌரவமாகவும் இருக்காது. அதே போல என்னை அவர் போட்டியாக நினைத்தால் அது அவருக்கு மரியாதையாக இருக்காது. தயவு செய்து என்னுடைய மற்றும் அவருடைய ரசிகர்கள் காக்கா கழுகு கதையை இத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இது என் அன்பான வேண்டுகோள். இவ்வாறு ரஜினிகாந்த் காக்கா கழுகு கதைக்கு விளக்கம் அளித்தார். முன்னதாக விழாவில் பேசிய ஐஸ்வர்யா ரஜினிகாந்த், என்னோட அப்பாவை பற்றி சமீபத்தில் அடிக்கடி கேட்கும் வார்த்தை சங்கி. எனக்கு இந்த வார்த்தை கூறும்போது மிகவும் கோபமாக இருந்துச்சு. இதை நான் உங்களிடம் சொல்ல வேண்டும். எனது தந்தை சங்கி இல்லை, அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் சங்கியாக இருந்தால் லால் சலாம் படத்தில் இருக்க மாட்டார் என்றார். அப்போது மகளின் பேச்சை கேட்ட ரஜினிகாந்த் உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கி இருக்கிறார்.